ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024க்கான ஷெட்யூல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இன்றைக்கிலேருந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். ஸோ அதனோட இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டான நம்பரை கொடுங்க, கரெக்டான மெயில் ஐடியை கொடுங்க. இதை மட்டும் மாற்றிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த 2 நம்பர் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலும் ப்ராப்பராக கொடுத்துருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை எப்போ வேணாலும் உள்ளே ஓப்பன் பண்ணி அதில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. அதனால் டேட் ஆஃப் பர்த்து, அப்பா பேர், அம்மா பேர், அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் ப்ராப்பராக கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னுடைய லாஸ்ட் டேட், நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து 6/6/2024 வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் ரொம்ப ஹரிபரியாக போய் எதுவும் பண்ண வேணாம், டைம் இருக்குது. அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறவங்களுக்கு சீட்டு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. யார் எப்போ ஃபில் பண்ணாலும் ரேங்க் பிரகாரம் தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் வந்து டாக்குமெண்ட் அப்லோடு வந்து 12/6/2024 வரைக்கும் டைம் இருக்குது. டாக்குமெண்ட்டை அது வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ரேண்டம் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிக்கப்புறம் ஒரு ரேண்டம் நம்பர் கொடுப்பாங்க. இந்த ரேண்டம் நம்பர்ன்றது எத்தனை பேர் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை அவங்க டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நான் கவுன்சிலிங் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டிஎஃப்சி சென்டரில் அவங்களே வெரிஃபை பண்ணிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் நேரடியாக போக வேண்டியது இல்லை. அவங்க சர்டிஃபிகேட் வந்து அவங்களே வெரிஃபை பண்ணிட்டு அதில் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து 10/7/2024 பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ 13/6 30/6 வரைக்கும் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து 10/7/2024 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் மாற்றங்கள்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு 27 வரைக்கும் அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த ஷெட்யூல் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்னையிலேருந்து ஆரம்பம். நீங்கள் அவசரப்பட வேணாம். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இன்றைக்கி போய் ட்ரை பண்ணால் பண்ணுங்கள். அதில் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. பெர்மனண்ட்டான மொபைல் நம்பரும் பெர்மனண்ட்டான இமெயில் ஐடியும் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.